ஆரம்பாவை அத்தியாயம் 6 மாலையில் வந்த மாயம். உண்மைதானா கவிஞரே? தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதானா என்று படபடக்கும் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு குழற கேட்டான் வில்லவன் நம்பி. பெருந்தேவனார் அவனை புன்முறுவலுடன் ஏறிட்டு நோக்கினார். என்னுடைய வாயிலிருந்து பொய்மொழி வரும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்பது போல இருந்தது அவருடைய பார்வை. சில வினாடிகளுக்கு பின் அமைதியாக எழுந்து அடுத்திருந்த சிறியதோர் அறைக்கு சென்று அவர் கையில் ஒரு பேழையுடன் திரும்பி வந்து தம் இருக்கையில் அமர்ந்தார். வில்லவன் அந்த பேழையையும் அவரையும் வியப்புடன் மாறி மாறி பார்த்தான். பேழையின் துருவேறிய சின்னஞ்சிறு தாழை திறந்து அதன் மூடியை மேலே தூக்கினார் பெருந்தேவனார். கருநீல பட்டு பொதிந்த அவ்வழகிய பேழையினுள் கண் சிமிட்டும் விண்மீன்களை கொண்டு உருவாக்கப்பட்டது போன்ற எழிலார்ந்த நவரத்தின மாலை ஒன்று பிறைநிலா வடிவில் படுத்திருப்பது தெரிந்தது. தன்னையும் அறியாமலே தன் கரங்கள் குவிந்து ஒன்று சேர பக்தி வினயத்துடன் கழுத்தை நீட்டி அந்த அற்புத அழகிய மாலையை விழி புரட்டாமல் பார்த்தான் வில்லவன் நம்பி. அவன் உடலும் உள்ளமும் ஒரு அசாதாரண மகிழ்ச்சி உணர்ச்சியினால் விம்மி புடைத்து சிலிர்த்தன. காலம் சென்ற மாமன்னன் நந்திவர்மனின் வீர திருமார்பை அலங்கரித்து பெருமை பெற்ற மாலை அது என்பதாலேயே அவன் அப்படி பக்தி போதையோடு குனிந்து நோக்கினான். வில்லவரே, நான் சொன்ன உக்ரோதயம் என்னும் நவரத்தின மாலை இதுதான். இந்த மாலையில் உள்ள நவரத்தினங்களின் விலை மதிப்பு பற்றி எனக்கு ஏதும் தெரியாது. ஆனால் எனது சேய் திருநாடான கங்க நாட்டின் ஒரு நீண்ட வரலாறும் என் தாய் திருநாடான பல்லவ நாட்டின் முப்பெரும் தலைமுறைக்கு உரிய ஒரு வீர வரலாறும் இதிலே அடங்கியுள்ளன என்பதை மட்டும் நான் ஓரளவு அறிவேன். இம்மாலையில் ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கல்லும் ஒரு காதல் கவிதையாக, ஒரு வீர காவியமாக, ஒரு சோக கதையாக எனக்கு காட்சி தருகின்றது. இத்தகைய மதிப்பு வாய்ந்த மாலை கடந்த 21 ஆண்டுகளாக என்னுடைய பாதுகாப்பில் இருந்திருக்கிறதே என்பதை நினைக்கும் போது என் நெஞ்சம் பெருமையால் பூரிக்கிறது என்றார் கவிஞர். அவரது இந்த கற்பனை நயமான பேச்சு வில்லவனுக்கு சுவைக்கவில்லை. சமய சந்தர்ப்பம் அறியாமல் சுய பெருமை பாராட்டுகிறாரே என்று அவன் உள்ளூர எரிந்து கொண்டான். வெண்தாடியை வருடியவாறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த பெருந்தேவனார், ஆமாம் வில்லவரே, இந்த அழகிய நவரத்தின மாலையை பல்லவ பேரரசி ஒரு பெண்மணியின் வசம் கொடுத்து அனுப்பித்தான் தமது அருமை குமாரரை என்னிடமிருந்து அழைத்து கொண்டு விட்டார் என்று வேதனை நிரம்பிய குரலில் கூறியவாறு பேழையின் மூடியை சாத்தியவர் சட்டென்று திரும்பி, என்ன இது விந்தை? நீங்கள் இப்போது அரசியாரின் ஆணைப்படி இளவரசர் நிருபதுங்கரை அழைத்து போக வந்திருப்பதாக அல்லவா சொல்கிறீர்கள்? இதை நான் எப்படி நம்புவது என்றார் உள்ளடங்கிய படபடப்புடன். வில்லவனின் உடல் கிடுகிடுத்தது. பயம், சந்தேகம், வியப்பு ஆகிய மூவகை உணர்ச்சிகளும் ஒன்று சேர்ந்து முறுக்கலிட்டு நாவின் சக்தியை உறிஞ்சிவிட்டதால் சில வினாடிகள் வரை ஒன்றுமே பேச இயலாதவனாக திக்கி திணறினான். பிறகு ஏதோ ஒரு ஆவேசம் வந்தவன் போல சட்டென்று நிமிர்ந்து கவிஞரை கூர்ந்து பார்த்தவாறு கரகரத்த குரலில் சொன்னான், கவிஞர் அவர்கள் மன்னிக்க வேண்டும். எனது கூற்றில் தங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருப்பது போலவே தங்களது கூற்றையும் என்னால் நம்ப முடியவில்லை என்பதை பணிவுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திடுக்குற்றவர் போல நிமிர்ந்த பெருந்தேவனார், என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவசரமாக கேட்டார். ஆம் ஐயா, தங்கள் பொறுப்பில் ஒப்படைத்த இளவரசர் நிருபதுங்கரை எங்கள் அரசியார் திரும்ப அழைத்து கொண்டார் என்பதற்கு தாங்கள் இந்த நவரத்தின மாலை ஒன்றை மட்டும் அத்தாட்சியாக எடுத்து காட்டுவதை என்னால் ஏற்க முடியாமல் இருக்கிறது. கவிஞர் இதை கேட்டு புன்முறுவல் பூத்தார். வில்லவரே, வயதில் இளையவரான நீங்கள் இந்த மாலையின் பெருமையையும் இதில் அடங்கியுள்ள அரசியல் வரலாற்றையும் முழுமையாக அறிந்திருக்க மாட்டீர்கள். பல்லவ நாட்டின் நந்தி லட்சணைக்கு எத்தனை மதிப்பு உண்டோ அதைவிட 2 மடங்கு மதிப்பு வாய்ந்தது இந்த உக்ரோதய மாலை. வில்லவனின் முகம் வெளிரி சிரித்தது. தன் மனதில் இருப்பதை வெளியிட சரியான வார்த்தைகளை தேடுபவன் போல உடம்பை நெளித்து வாயை திறந்து திறந்து மூடினான். பிறகு பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டு உள்ளடங்கிய குரலில் கூறினான், கவிஞர் அவர்களின் கூற்று முற்றிலும் உண்மையே. ஆனால் நான் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால், ஓ, இந்த நவரத்தின மாலையை தவிர வேறு ஏதேனும் என்னிடம் இருக்கிறதா என்று கேட்கிறீர்களா? அப்படி எதுவும் என் வசம் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருத்தம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. உங்கள் மகாராணியார் தம் அருமை குமாரரை அழைத்து வரும்படி வாய்மொழி மூலம் சொல்லி அதற்கு இம்மாலையை மட்டுமே கட்டளை பொருளாக கொடுத்து அனுப்பிய நாளன்றே ஏற்பட்ட வருத்தம் இது. நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரிவர நிறைவேற்ற மாட்டேன் என்ற சந்தேகத்தாலோ அல்லது தனிப்பட்ட முறையில் என் மீது ஏதேனும் அவநம்பிக்கை கொண்டதாலோ அல்லது இளவரசரின் பாதுகாப்புக்கு இந்த இடமும் இந்த நாடும் ஏற்றது அல்ல என்று கருதியதாலோ அவர் அவ்வாறு முடிவு செய்திருக்கலாம். ஆனால் இந்த காரணங்களில் எதையேனும் ஒன்றை எழுத்து மூலம் வெளிப்படையாக தெரியப்படுத்தாமல்
என்னை அலட்சியப்படுத்துவது போல தமது மைந்தரை அழைத்து கொண்டு விட்டாரே என்ற மனசுளுக்கு இன்னமும் என்னுள் தீராமலேதான் இருந்து வருகிறது. இத்தகைய மாளாத மனவேதனையின் காரணமாகத்தான் கடந்த 21 ஆண்டுகளாக நான் பல்லவ மகனாரிஞாடுடன் எந்தவித தொடர்பும் கொள்ளாமல் பல்லவ நாட்டின் மண்ணையும் வந்து மிதிக்காமல் இருந்து வருகிறேன். தாய்மொழியான தமிழையே என் தெய்வமாகவும், தாய் நாடான தமிழ்நாட்டையே என் உயிராகவும், வீர பல்லவ மன்னர் குலத்தையே என் கண்ணின் மணியாகவும் வழிபட்டு போற்றி வாழ்ந்து வரும் எனக்கு இம்மாதிரியான ஒரு அவல சோதனை நேரம் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. தாழ முடியாத துயரத்தால் கவிஞரின் குரல் கம்மி கரைந்தது. நீர் போர்வையிட்ட தம் கண்களை மெல்ல மூடிக்கொண்டார். வெலவெலத்து அமர்ந்திருந்த வில்லவன் சற்றே முன்னால் நகர்ந்து, கவிஞர் அவர்களின் இந்த ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய அடிப்படை காரணமே தவறானது என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான் தனிந்த குரலில். சட்டென்று கண் திறந்த பெருந்தேவனார் அவனை உற்று நோக்கினார். ஆம் ஐயா, எங்கள் அரசியார் கொடுத்து அனுப்பியதாக கூறும் இந்த உக்ரோதயம் மாலை உண்மையானதுதானா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கவிஞரின் முகம் சினத்தால் சிவந்தது. அதை மறைக்க முயல்கிறவர் போல மெல்ல சிரித்தவாறு தம் எதிரே இருந்த பேழையை வில்லவனின் அருகில் நகர்த்தி வைத்து, அன்பரே, உங்கள் சந்தேகத்தை போக்கிக் கொள்ள இந்த மாலையின் இரு பக்க வளைவுகளிலும் முதல் வரிசையாக பதிக்கப்பட்டுள்ள இரத்தின கற்களின் விளிம்புகளை கூர்ந்து பாருங்கள் என்றார் அமைதியாக. வில்லவன் இதை கேட்டு சற்றே தயங்கினான். பிறகு தன்னை மீறிய பயபக்தியுடன் முழந்தாளிட்டு குனிந்து இரு கைகளாலும் அந்த உக்ரோதய மாலையை தூக்கி தன் முகத்துக்கு நேரே வைத்து பார்த்தான். மறுகணம் அவன் கண்கள் அளவுக்கு மீறிய ஆச்சரியத்தால் விரிந்து பளபளத்து அப்படியே நிலைக்குத்தி நின்று விட்டன. ஆமாம், அந்த எழிலார்ந்த நவரத்தின மாலையின் ஒரு பக்க வளைவில் வரிசையாக குயிற்றியிருந்த மரகத கற்கள் பசுமையொளி உமிழ, அவற்றின் இடையிடையே பொருத்தப்பட்டிருந்த பொற்பூக்கள் ஒவ்வொன்றிலும் 5-6 தலைமுறைகளுக்கு முன் காலம் சென்ற கங்க நாட்டு மன்னர்களின் பெயர்கள் அவர்களது அரசாங்க லட்சணையோடு பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தன. அப்பெயர் வரிசையில் ஸ்ரீ புருஷன் என்னும் பெயரே இறுதியாக காணப்பட்டது. அவ்வாறே அதன் மறுபக்க வளைவில் செந்தழலாக மின்னிய மாணிக்க கற்களின் இடையே பதிக்கப்பட்டிருந்த பொற்பூக்களில் 2ஆம் நந்திவர்மனின் பெயரிலிருந்து துவங்கி 3 பல்லவ மன்னர்களின் பெயர்கள் நந்தி லட்சணையோடு வடமொழியில் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த வரிசையில் கடைசியாக காணப்பட்ட 3ஆம் நந்திவர்மன் என்னும் பெயர் மட்டும் தமிழ் மொழியில் பொறிந்திருந்தது. தன்னை மறந்த நிலையில் அந்த அழகிய நவமணி மாலையையே பார்த்து கொண்டிருந்த வில்லவன் நம்பி அதை சட்டென்று பேழையில் வைத்துவிட்டு திரும்பி, கவிஞரே, இந்த மாலையை எங்கள் மகாராணி சங்காதேவியாரா கொடுத்து அனுப்பினார் என்று சொற்கள் சுருண்டு மடிய கேட்டான். இவ்வினாவுக்கு வாய்மொழியாக விடை சொல்ல முடியாமல் மெல்ல தலையசைத்து புன்முறுவல் பூத்தார் கவிஞர். அப்படியானால் கடந்த 21 ஆண்டுகளாக இந்த மாலை தங்கள் வசமேதான் இருந்து வருகிறதா? கவிஞர் இதற்கும் தலையசைப்பு மூலமே விடை பகர்ந்தார். இன்று வரை யாருமே இதனை திரும்ப பெற்று போக தங்களிடம் வரவில்லையா கவிஞரே? ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் ஒருவரும் வரவில்லை. வில்லவன் நம்பி தன் நெற்றியில் பளீரென்று அரைந்து கொண்டு தலையை தாங்கி பிடித்த வண்ணம் விம்மி பொறுமையே விட்டான். கவிஞர் இதை கண்டு திடுக்குற்றார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்பரே, என்ன இது? ஏன் இப்படி கலங்கி துடிக்கிறீர்கள் என்று படபடப்புடன் வினவினார். கவிஞரே, சதி நடந்துவிட்டது, பெரியதொரு சதி நடந்துவிட்டது என்று உரத்த குரலில் செருமி குழறினான் வில்லவன். என்ன சதியா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம் ஐயா, இந்த நவமணி மாலையை யாரோ ஒரு சதிகாரி பொய்யான தகவலுடன் தங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து எங்கள் இளவரசர் நிருபதுங்கவர்மரை அழைத்து சென்று விட்டிருக்கிறாள். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. உண்மைதான் கவிஞரே, எங்கள் அரசியார் சங்காதேவி இம்மாலையை கொடுத்து அனுப்பியிருக்கவே மாட்டார். ஏனென்றால் இது அவர் வசம் இல்லவே இல்லை. இது என்ன கற்பனை? இந்த மாலை மாமன்னர் நந்திவர்மரின் வீர திருமார்பில் அவரது இறுதி நாள் வரை தவழ்ந்திருந்ததை நான் கண்ணார கண்டவனாயிற்றே. உண்மைதான் ஐயா, ஆனால் இதை அவர் யாரிடமும் கழற்றி கொடுத்து விட்டு செல்லவில்லை. செந்தமிழுக்காக சிதையேறிய அம்மன்னர் பிரானின் புனித உடலோடு இந்த மாலையும் எரிந்து சாம்பலாகி விட்டதாகவே பல்லவ நாடு முழுமையும் எண்ணிக்கொண்டிருக்கிறது. மகாராணி சங்காதேவியும் அரசியல் செயலாளரும் பல நாள் பல முறை இது பற்றி பேசி மனம் வருந்தியதை நான் காதார கேட்டிருக்கிறேன். இதில் எள்ளத்தனையும் சந்தேகமில்லை. பெருந்தேவனாரின் உடல் கிடுகிடுத்தது. புருவக் கொடிகள் நெறிந்து கூடி முகம் வெளுத்து சிரித்தது. ஆயினும் தமது நிதானத்தை இழக்காமல் அமைதியான குரலில் கேட்டார். அப்படியானால் செந்தழல் புகுந்த நந்திவர்மரிடமிருந்து இந்த உக்ரோதய மாலை அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்றல்லவா ஆகிறது? ஆம் ஐயா,
இதன் பெருமையை உணர்ந்த ஏதோ ஒரு சதி கூட்டம் எப்படியோ பறித்து எடுத்து வைத்திருந்து உங்கள் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்ட பல்லவ இளவரசரை கடத்தி கொண்டு போக இதனை பயன்படுத்தி விட்டிருக்கிறது. நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். மாபெரும் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எண்ணி பார்க்க இயலாத மகத்தான பேரிழப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஐயோ இறைவா என்று அம்பு பாய்ந்த புறா போல கேவி துடித்த கவிஞர் பெருந்தேவனார் தம் இரு கைகளாலும் நெஞ்சை பொத்தி கொண்டு உடல் குலுங்க விம்மலானார். ஐயோ, எவ்வளவு பெரிய பழிக்கு இலக்காகிவிட்டேன், எத்தனை பெரிய சோதனைக்கு உள்ளாகிவிட்டேன். சுடுமணலில் எரியப்பட்ட புழு போல நெளிந்து கொண்டிருந்த வில்லவன் சட்டென்று நிமிர்ந்து, கவிஞரே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துவிட்டேனே. இளவரசர் நிருபதுங்கவர்மருடன் பல்லவ பேரரசின் மணிமுடி, வைரவாள் ஆகிய இரண்டும் அடங்கிய பேழை ஒன்றை தங்கள் வசம் ஒப்படைத்திருப்பதாக மகாராணியார் சொன்னார்கள். அந்த பேழையையும் தங்களிடமிருந்து அந்த சதிகாரி பெற்று சென்று விட்டாளா என்று அடக்க முடியாத பதற்றத்துடன் கேட்டான். கவிஞரின் கண்களில் அருவி போல நீர் வழிந்தது. வாய் திறந்து பேச இயலாதவர் போல ஆம் என்று தலையசைத்தவாறு வேதனையுடன் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டார் அவர். வில்லவனின் துடிப்பு மிகுதியாயிற்று. ஐயோ, இந்த பயங்கர அவல செய்தியை எடுத்து போவதற்கா இத்தனை 100 காதங்களை கடந்து நான் இங்கு வந்தேன்? தம் அருமை மைந்தரை காணப்போகிறோம் என்று அகமகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் அரசியாரின் செவிகளில் இந்த அக்னி குழம்பு ஒத்த செய்தியை எப்படி கொண்டு போய் வார்ப்பேன்? இதனை கேள்வியுற்றால் அந்த அன்னையின் நெஞ்சம் என்ன பாடுபடும்? பல்லவ மன்னர் குலத்திற்கு பணிபுரிவதையே தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டுவிட்ட தியாக செம்மலாம் மாவீரர் வாலிவடுகர் இந்த திடுக்கிடும் செய்தியை கேட்டால் எப்படி துடிதுடித்து போவார்? தண்டமிழ் வளர்த்த தார்வேந்தர் நந்திவர்மனின் செல்வ திருமகனாரை பார்ப்புகழ் கொண்ட பல்லவ அரியணையில் ஏற்றி தம் பார்த்திபராக வரிக்கப் போகிறோம் என்ற குதூகலத்தில் ஆழ்ந்து அதற்கான விழா எடுப்பதில் உற்சாகமாக முனைந்து நிற்கும் தொண்டை மண்டல பெருங்குடி மக்கள் இந்த செய்தியை கேட்டால் எப்படி அலறி பதறி நிலை குலைந்து போவார்கள் என்றெல்லாம் பித்தனை போல புலம்பி பரிதவித்தான். பனிக்குகையில் அமர்ந்திருக்கும் யோகியைப் போல எவ்வித சலனமும் இன்றி அப்படியே விரைந்து உட்கார்ந்திருந்தார் பெருந்தேவனார். நீண்ட நேரம் அங்கு நிசப்தம் நிலவியது. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாய் நெடிய மூச்சு விட்டபடி தோய்ந்து துவண்டு எழுந்து நின்ற வில்லவன் நம்பி, ஐயா, இந்த அபாகியவான் சென்று வர அனுமதி தாருங்கள் என்றான் கம்மி கரகரத்த குரலில். மெல்ல கண் திறந்த கவிஞர் மௌனமாக தலையசைத்தார். அவருக்கு ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை என்பது அவரின் சவக்களை படிந்த முகம் தெரிவித்தது. ஓரடி பின்னால் நகர்ந்த வில்லவன் சற்றே தயங்கி நின்று, கவிஞரவர்களே, மலை போன்ற இன்ப குதூகலத்தை தூக்கி செல்ல வந்த நான் அதற்கு நேரெதிரான துன்ப புழுதியை சுமந்து செல்லும் துர்பாகியவனாக எங்கள் நாட்டிற்கு திரும்ப போகிறேன். ஆனால் இம்மாபெரும் துக்க செய்தி உண்மைதான் என்பதை எங்கள் அரசியாரிடமும் அரசியல் செயலாளரிடமும் எப்படி நிரூபிப்பேன்? என் பேச்சை அவர்கள் நம்புவார்களா என்று விம்மலுடன் குழறினான். என்ன செய்வது நண்பரே, நடந்ததை நம்பித்தானே ஆக வேண்டும் என்றார் கவிஞர் துயரம் தழும்பிய குரலில். அவர்கள் நம்புவதற்கு தங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு அத்தாட்சி பெற்று போவது முறையல்லவா? ஆம், அதுதான் முறை. ஆனால் அப்படி வழங்க என்னிடம் ஏதும் இல்லையே. கவிஞரையும் அந்த நவரத்தின மாலையுள்ள பேழையையும் மாறி மாறி பார்த்த வில்லவன் சட்டென்று முழந்தாளிட்டு பணிவுடன் கரங்களை நீட்டி, ஐயா, நான் எடுத்து செல்லும் பேரிழப்பு செய்தியை பல்லவ பேரரசியும் குடிமக்களும் நம்ப வேண்டுமானால் இந்த உக்ரோதய மாலையை அவர்களிடம் கொண்டு போய் காட்ட வேண்டும். எனவே இம்மாலையை நான் எடுத்து செல்ல தாங்கள் தயவு கூர்ந்து அனுமதி அளிக்குமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்றான். திடுக்குற்றவர் போல நிமிர்ந்த பெருந்தேவனார் அவனை வியப்புடன் ஏறிட்டு நோக்கினார். பிறகு தம் நீண்ட தாடியை மெல்ல வருடியவாறு தனிந்த தொனியில் கூறினார், அன்பரே, உங்கள் கோரிக்கை முற்றிலும் நியாயமானது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் என்னுடைய பாதுகாப்பிற்காக இந்த மாலை எனது வசமே இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து தவறி பல்லவ நாட்டிற்கு பெரும் துரோகம் செய்துவிட்டேன் என்பதாக பழிக்குற்றம் சாட்டினால் அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்குரிய ஒரே பொருள் இந்த மாலை ஒன்றுதான். மேலும் அரசி சங்காதேவி 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இளவரசர் நிருபதுங்கவர்மரை அழைத்து வரும்படி யாரையும் அனுப்பவில்லை என்றும் இப்போதுதான் அதற்காக அவர் உங்களை இங்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் இந்த மாலை அரசியாரிடம் இருக்கவே இல்லை என்றும் இது மாமன்னர் நந்திவர்மரின் புனித உடலோடு தீக்கு இரையாகிவிட்டதாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருப்பதாகவும் சொல்கிறீர்கள். இத்தனை விவரங்களையும் நான் உங்கள் வாய்மொழி மூலமாகத்தான் கேள்விப்படுகிறேனே தவிர அவற்றுக்கான எந்தவித அத்தாட்சியையும் நீங்கள் என்னிடம் சேர்ப்பிக்கவில்லை அல்லவா? இளவரசரை அழைத்து வரும்படி அரசியார் அனுப்பியதாக கூறும் நீங்கள் அதற்கு உரிய கட்டளை ஓலை எதுவும் பெற்று வரவில்லை.
இந்த நிலையில் நீங்கள் சொல்வது அனைத்தையும் உண்மை என்று நான் எவ்வாறு நம்புவது? நம்பி இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை உங்களிடம் எப்படி ஒப்படைப்பது? உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த மாலையை எடுத்து செல்ல அனுமதித்து விட்டால், பின்னொரு காலத்தில் அரசியாரே நீங்கள் இங்கு வந்து தெரிவித்த விவரங்கள் எல்லாம் தவறானவை என்று கூறி இதனை திரும்ப கோரினால் அப்போது அவருக்கு என்ன மறுமொழி சொல்வேன்? சற்று முன்பு நீங்கள் என்னிடம் அரசியார் இளவரசரை அழைத்து வரும்படி சொன்னதற்கு எழுத்து மூலம் ஏதேனும் ஆதாரம் உண்டா என்று கேட்டது போல, இந்த மாலையை உங்களிடம் கொடுத்ததற்கு அவர் அம்மாதிரியான அத்தாட்சி கேட்டால் நான் என்ன செய்வேன்? இவற்றுக்கெல்லாம் உங்களால் தகுந்த மறுமொழி கூற இயலுமானால் கூறுங்கள். தாராளமாக இந்த நவரத்தின மாலையை எடுத்து செல்ல அனுமதி தருகிறேன். கவிஞரின் இந்த எரிவளையம் போன்ற பேச்சை கேட்டு திக்கு முக்காடி விட்டான் வில்லவன் நம்பி. மகாராணியார் கவிஞருக்கு கொடுத்த ஓலையை இழந்துவிட்டதன் பேரபாயத்தை இப்போது அவனால் இன்னும் நன்றாக உணர முடிந்தது. மறுமொழி ஏதும் கூற தோன்றாமல் முகத்தை பொத்திக்கொண்டு மௌனமாக கண்ணீர் வடித்த அவன் கவிஞரை வணங்கி எழுந்து பிரேத மனிதனாக அங்கிருந்து வெளியே நடந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.